கனடா அமெரிக்காவுடன் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக விளங்குகிறது. இதன் மதிப்பு $900 பில்லியன் ஆகும். இதனால் இரு நாடுகளுக்குமான பலவிதமான சவால்கள் உருவாகின்றன. கனடிய பொருட்கள் அமெரிக்காவுக்கு செல்லும் போது அவை அதிக விலைகளுக்கு பங்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதனால் அமெரிக்க நுகர்வோர்கள் மாற்றங்களை செய்யலாம். மேலும் இது கனடாவின் 2.5%க்கும் மேற்பட்ட அளவுக்கு பாதிக்கக்கூடும். ஜஸ்டின் ட்ரூடோ தனது மதிப்பீடுகளை மேம்படுத்துவதிலும் வர்த்தக போரில் ஈடுபடாமல் இருக்க வேண்டியது மற்றும் கனடிய வணிகங்களுக்கு முக்கியமானது என்ற நிலையில் மீண்டும் முயற்சிக்கிறார். இதற்கு மேலும் எதிர்ப்பு கட்சிகள் டிரம்பின் எல்லை பாதுகாப்பு மற்றும் மருந்து கடத்தல் சம்பந்தமான தங்களின் கவலைகளை பகிர்ந்து கொண்ட ட்ரூடோக்கு சவாலாக அமைந்திருக்கிறது. இந்நிலையில் ட்ரூடோ டிரம்புடன் ஏற்பட்ட சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது தனது அணிதிருத்தங்களை புதுப்பிப்பதும் முக்கியமாகும். இதன் மூலம் நாடு முழுவதும் வேலைவாய்ப்பு பாதுகாக்கப்படும். ஜேமித் சிங் டிரம்பின் வர்த்தக எண்ணங்களை எதிர்கொள்ளும் திட்டங்களை முன்வைக்கவில்லை. இதன் மூலம் ஜஸ்டின் ட்ரூடோவின் செயல்பாட்டிற்கு மேலும் சிக்கல்களை உருவாக்குகிறது. 2024இல் ட்ரூடோ டிரம்பின் முதல் காலத்தில் இருக்கும் லாபங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளார். இது அவரது அரசியல் நிலையை மீட்டெடுக்க உதவும். கனடியர்கள் உயர்ந்த வருமானத்திற்கு ஏற்படும் சிக்கல்களால் மகிழ்ச்சியற்ற நிலையில் இருக்கின்றனர். இதனால் ட்ரூடோவின் ஆதரவாளர்களின் ஆதரவை குறைக்கிறது. இதேவேளை ட்ரூடோ ஒரு நடிப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று மொன்ட்ரியலில் நடந்த தீவிர எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு மக்கள் அவரது நடவடிக்கைகளை குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்குகிறார்கள்.